ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம வந்து ஒரு 2 நாள் டிஃபனு சாப்பாடு எல்லாம் பார்த்துக்க போகிறோங்க. சூப்பராக இருக்கும் எல்லாமே. வாங்க பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி பொங்கல். காலையில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, சாம்பார் பவுடர் இல்லைங்க, வெறும் வரமிளகா தூள், மஞ்சள் போட்டு நல்லா வணக்கிட்டு 1 டம்ளர் பச்சரிசிங்க. அந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு 5.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசி எள்ளி கொட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதையும் நல்லா வணக்கினதை நம்ம ஊற்றிக்கணுங்க. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க, பச்சரிசியில் கலந்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் கொட்டி வணக்கினதெல்லாம் கொட்டி கிளறி விட்டுக்கணுங்க. இது காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து நம்ம ஈஸியாக ஆஃபீஸ்க்கு குழந்தைங்க காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு செஞ்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பொங்கல் காலையில் டிஃபனுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வெறும் வரமிளகாத்தூளை வச்சு இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சட்னி வச்சுக்கிட்டேன். சட்னி இல்லாமே நல்லா காரசாரமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பு, நாட்டு சுண்டக்காய், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரில் வந்து நாட்டு வெண்டைக்காய் கொடுத்துட்டு இருந்தாங்க அக்கா. இதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் நாட்டு வெண்டைக்காய் பெருசு பெருசாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதிகமாக சிட்டியில் இருந்தால் பார்த்துருக்க மாட்டீங்க. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நாட்டு வெண்டைக்காய் தெரியுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா கையில் வந்து அந்த நூலாக வர்றது வராதுங்க. வெங்காயம் நம்ம அப்படியே வணக்கலாம், அப்படியே டேரெக்டாக சாம்பாரில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சூப்பு போட்டிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் தேங்காய் பால் இருந்தால் போதும். யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த சூப்பை. வெண்டைக்காய் அந்த சுண்டைக்காய் சூப்பை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த சுண்டைக்காய் சூப்பு நுரையீரலில் உள்ள சளி, தொற்று இதெல்லாம் சரி செய்யக்கூடியதுங்க. இதுக்கு பார்த்திங்கனாக்கா 2 ஸ்பூன் தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, நம்ம பருப்பு பொடி, ஏதோ ஒரு பருப்புன்னு வச்சுக்கோங்களேன், துவரம் பருப்பு, பாசி பருப்பு நல்லா அரைச்சிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த சுண்டைக்காயும் அரைச்சி போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இறக்க போகிறப்ப நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும்னா அந்த கசப்பு இருக்காது. யாருக்கும் சுண்டைக்காய் சூப்புன்னே தெரியாது. நான் ஆல்ரெடி சுண்டைக்காய் சூப் நம்மளில் போட்டிருக்கேங்க. இது பார்த்திங்கனாக்கா சோயா சங், பட்டாணி சோயா சங். இது ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடியதுங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுட்டு வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா பட்டாணி, சோயா பீன்ஸ் இதெல்லாம் வேக வச்சு நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலாவும் போட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு இதோட வடை போட்டுக்கலாம். இல்லைன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் வறுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் இன்னும் நீங்கள் மிக்சர் எல்லாம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கனாக்கா வெட்னஸ்டே காலையில் வந்து நான் நாளே வந்து ஊற வச்சுருக்கேங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு அதை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த சோயா சங் வந்து இந்த வீடியோ முன்னாடி போட்டிருக்கணும். இதுதான் ஊற வச்சதுங்க. பட்டாணியை நம்ம இதை இப்படி தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம சோயா பீன்ஸை கொட்டி நம்ம உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு காலையிலையும் நம்ம காலையில் வந்து கொடுத்தோம்னா கூட நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும். 1 கப்பு சாப்பிட்டோம்னாக்கா. இல்லைனாக்கா ஈவினிங் கூட குழந்தைங்களுக்கு அங்கேருந்து வர்றப்ப இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் ஜாம் தாங்க செஞ்சு இந்த டயத்தில் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அந்த தோசைக்கு வந்து செகப்பரிசி, அந்த மாப்பிள்ளை சம்பா, அதுக்கு வந்து வெங்காய சட்னிங்க, மல்லி, கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு காமிச்சு வெங்காய சட்னி. அதில் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, 4-5 வரமிளகா, வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் தான் நல்லா வணக்கிட்டு புளி போட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் சூப்பராக சட்னி அரைச்சிக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. பாஸ்தா, இது வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு. நான் மார்னிங் டிஃபனு, ஸ்நாக்ஸு, ஒரு லஞ்சு தாங்க கொடுத்துருக்கேன். 3 நாளுக்கு உள்ளது கொடுத்துருக்கேன். பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாய், காஷ்மீரி மிளகாய், பூண்டு 5-6 பல் இல்லை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பாஸ்தாவை உப்பு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஆலிவ் ஆயில் இருந்தால் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த எண்ணெய் பிரியணுங்க. பிரிஞ்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பெப்பர் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு போட்டுட்டு நம்ம சாஸ் வீட்டில் வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஊற்றிக்கிங்க.
இல்லை வேறு எதுவும் மசாலா பொடி மேகி மசாலா இருந்ததுன்னா போடுங்க, அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்சுருந்த இந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம வீட்லேயே செய்கிறது அஜினோமோட்டோலாம் போட தேவையில்ல. கடையிலலாம் பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோலாம் போட்டிருப்பாங்க, அது ஹெல்த்தியே இல்லை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பாஸ்தா. குழந்தைங்க வந்து சாப்பிட்றப்ப வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம சூப்பு, ஈவினிங் வந்து கேரட்டு ஜூஸோ ஏதோ கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு காலையில் அனுப்பிச்சிட்டு மதியம் பார்த்திங்கனாக்கா பருப்பஞ்சோறு தாங்க செஞ்சேன். சின்ன வெங்காயம், நம்ம பூண்டு, ஜீரகத்தை நல்லா நுணுக்கிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அம்மா வந்து வீட்டில் சாட்டர்டே ஆனால் எங்கள் வீட்டில் காலையிலேயும் மதியானத்துக்கு சேர்த்து செஞ்சுருவாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த ஜீரகம், பூண்டை தட்டி போட்டு வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே தட்டி போட்டுக்கணுங்க. தட்டி போட்டுட்டு நம்ம ஒரு 2 பேத்துக்கு தான் நான் அப்போ செஞ்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, 1 பிடிச்ச துவரம்பருப்பு ஊற வச்சு. இந்த சைட்லலாம் கோயம்புத்தூர் பருப்பு சாதங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா பருப்பஞ்சோறுன்னு நாங்கள் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறப்ப, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப செய்வாங்க. தேங்காய் பால் 1 டம்ளருக்கு நல்லா 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி நல்லா சாம்பார் பொடி போட்டு நல்லா 3 விசில் விட்டு வடகம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த பருப்பஞ்சோறு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கிராமத்து பருப்பஞ்சோறு. இது வடகம் தான் வறுத்து வச்சுக்குவோம். அதுக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கத்திரிக்காயை வந்து நல்லா வணக்கி நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்து